ப்ளசன்ட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பாடம் 7 பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல். இது வந்து நெறிமுறை சார் சிக்கல் தீர்வில் நம்ம பார்க்குறோம். பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அப்படின்னா வந்து காம்போஷன் அண்ட் டீகாம்போஷன் சொல்லலாம் இங்கிலீஷில், சரியா? ஸோ காம்போஷன் அண்ட் டீகாம்போஷன் அப்படின்னா வந்து இது என்னென்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், சரியா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸை பற்றி தான் நம்ம வந்து இந்த லெசனில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் வந்து மெயினாக என்ன பேஸ் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்னா, அல்கோரிதம் டெக்னிக்ஸில் எந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது நெறிமுறைகளில் வந்து எந்த மாதிரி குறியீட்டு முறைகள்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து நெறிமுறையில் வந்து பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்து நுட்பங்களை வந்து எப்படி வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சாப்டரில் பார்த்திங்கன்னா அல்கோரிதம் நெறிமுறைனா என்னென்னு படித்தோம். ஸோ நெறிமுறை அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நிறைய கூற்றுகள் வந்து சேர்ந்து இருக்கிறதா வந்து நம்ம நெறிமுறை அப்படின்னு சொல்கிறோம். கூற்றுகள் அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கூற்றுகளில் ஒருங்கிணைத்து இருக்கிறதா வந்து நம்ம நெறிமுறை அல்கோரிதம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படின்னா வந்து குரூப்பாக இருக்கும். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்கோரிதம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நெறிமுறை வந்து நிறைய நெறிமுறைகள் சேர்ந்து வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா அல்கோரிதம்ஸ்னு சொல்கிறோம், சரியா? ஓகேவா? ஸோ இந்த பிரித்தல் அப்படிங்கிறது என்னென்னா, பிரித்தல் அப்படின்னு என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டீகாம்போஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரித்தல் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். பிரித்தல் அப்படிங்கிறது வந்து உயர்நிலை தகவல்களை மற்றும் வெளிப்படுத்தும் கூற்றுகளை உள்ளடக்கிய ஒரு நெறிமுறையானது, சரியா? இது வந்து பல பாகங்களாக பிரிக்கப்படலாம். ஸோ இது வந்து ஒரு அல்கோரிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can broken into parts. we can என்ன பண்ணலாம், நம்ம பார்ட்ஸை நம்ம பிரிச்சுட்டு அட் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பார்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெறிமுறைனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து நெறிமுறை. அப்போ வந்து நெறிமுறைங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபைனலாக வந்து எப்படி நம்ம அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவா கொடுக்கும் அப்படின்னா ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அல்கோரிதம்ஸ்னு கொடுக்கும் இல்லையா? அது வந்து தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து டீகாம்போஷன், அதாவது நம்ம வந்து பிரித்தல் அப்படின்னா என்னென்னா ஒரு சிக்கலை தீர்க்கும் உயர்நிலை தகவல். அதாவது அது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நெறிமுறையில் அந்த அல்கோரிதமில் இருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ட்டாக பிரித்து, அதாவது அல்கோரிதமில் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டாக பிரித்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம என்னென்னா பிரித்தல், டீகாம்போஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இப்போ வந்து நெறிமுறை, இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். நெறிமுறை குறியீட்டு முறைகள். நெறிமுறை குறியீட்டு முறைகள் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டேஷன்ஸ் ஃபார் அல்கோரிதம். இங்கிலீஷ் எதுக்கு நான் நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் இங்கிலீஷ் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நீங்கள் தமிழில் படிக்கிறீங்க, பட் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்ஸில் கூட இங்கிலீஷ் வேர்ட்ஸில் ஸ்பெல் நல்லா பண்ணி சிலபல் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து இங்கிலீஷில் கூட எழுத முடியும். ஒரு சில வார்த்தைகள் இங்கிலீஷில் எழுதணும், பட் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பழகுங்க. இப்போ நெறிமுறை குறியீட்டு முறைகள் அப்படின்னா வந்து நோட்டேஷன்ஸ் ஃபார் அல்கோரிதம்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த நமக்கு வந்து அந்த குறியீட்டு முறைகள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. ஒரு நெறிமுறையை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும், ஒரு நெறிமுறை நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த குறியீட்டு முறைகள் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இந்த பாருங்கள், நெறிமுறைகளை குறிப்பிட சில குறியீட்டு முறைகள் தேவைப்படுகின்றது. ஒரு நெறிமுறையை குறிப்பிட 3 முதன்மை குறியீட்டு முறைகள் உள்ளது. அதாவது இந்த அல்கோரிதம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 3 விதமாக பிரிக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரலாக்க மொழி, போலி குறிமுறை, பாய்வு படம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து என்னென்னா நிரலாக்க மொழிங்கிறது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், போலி குறிமுறை வந்து சூடோ கோட், பாய்வு படம்ங்கிறது ஃப்ளோ சார்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழில் படிக்க விட இங்கிலீஷில் படிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிரலாக்க மொழி பார்க்கலாம், அடுத்தது சூடோ கோட் பார்க்கலாம், அடுத்தது வந்து ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். நிரலாக்க மொழி, போலி குறிமுறை, பாய்வு படம். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நிரலாக்க மொழி. இப்போது நிரலாக்க மொழி அப்படின்னா ஸோ இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நிரலாக்க மொழி அப்படின்னா வந்து இது வந்து ஒரு போலி குறிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? இந்த நிரலாக்க மொழிங்கிறது வந்து ஒரு நொட்டேஷன், அது வந்து அல்கோரிதம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிரலாக்க மொழி நம்ம யூஸ் பண்ணுறோம், சரியா? அடுத்தது வந்து
போலி குறிமுறை. போலி குறிமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, போலி குறிமுறை அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த போலி குறிமுறை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சிமிலராக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த சூடோ கோட் வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நம்ம ஹியூமன்ஸ் ரைட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேசிக் இங்கிலீஷ் நம்ம எழுதுறது தான் வந்து நம்ம சூடோ கோட்னு சொல்கிறோம். பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி கிடையாது இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து இனி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் நல்லா படிப்பீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றிலாம். இன்னும் இங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து நம்ம இங்கே வந்து C++ படிக்க போகிறோம். பட் 12th வந்து இனி டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பைத்தான் அந்த மாதிரிலாம் சில ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து நிரலாக்க மொழி அப்படின்னா வந்து நிரலாக்க மொழிங்கிறது வந்து அந்த மெத்தட் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஒரு அல்கோரிதம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த அல்கோரிதம் வந்து இந்த அல்கோரிதம் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்துட்டோன்னா C++, பைத்தான் அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து வேறு என்ன, அந்த ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ராப்பராக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் கிராமட்டிக்கல் நம்ம இங்கிலீஷில் எப்படி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் அப்படி தான் வந்து கிராமர் கண்டிப்பாக தேவைப்படுது. கிராமர்னால் எந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பஞ்சுவேஷன் சிம்பிள்ஸை ஒரு ப்ராப்பராக எங்கே பஞ்சுவேஷன் சிம்பிள்ஸ் இங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும், எங்கே ஒரு ப்ராப்பராக ஒரு கோலன் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு கிராமட்டிக்கல் தான் நம்ம வந்து இதில் நம்ம கண்டிப்பாக இது வந்து தேவைப்படுது. அடுத்தது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தமிழ் அந்த மாதிரி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து இன்கேஸ் கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த டிரான்ஸ்லேட்டர்னால ப்ராப்பராக வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ பிழைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஷோயிங் அஸ் அ எரர். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. சரியா? ஓகேவா? இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்கான கான்செப்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம போலி குறிமுறை பார்க்கலாம். போலி குறிமுறை அப்படின்னா வந்து சூடோ கோட். ஸோ சூடோ கோடுக்குன்னு பார்த்திங்கன்னா ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு மிக்சிங் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். மிக்சிங் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் பிளெயின் இங்கிலீஷ்னு சொல்லலாம். சரியா? ஓகேவா? ஓகே. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ஸோட சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதலாம். பட் இது வந்து இந்த இதில் எழுதுகிற நம்ம அல்கோரிதம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. நம்ம ஹியூமன் ரீடர்ஸ்க்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த போலி குறிமுறை வந்து நம்ம எழுதுகிறோம். சூடோ கோட் எழுதுகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நம்ம அங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்த மாதிரி கிராமர்ஸில் எதுவும் நம்ம ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. பட் வந்து நம்ம எழுதும்போது கரெக்டாக எழுதணும். சரியா? அல்கோரிதம்ஸ் எழுதும் போது நம்ம கரெக்டாக எழுதணும். அதுதான் வந்து இந்த போலி குறிமுறை. அடுத்தது பாய்வு படங்கள்னால் ஃப்ளோ சார்ட். ஸோ ஃப்ளோ சார்ட் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது கூட. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஃப்ளோ சார்ட்டுங்கும் போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் கொடுக்கணும், இன்புட்னா இப்படி தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்கிறது தான் ஃப்ளோ சார்ட். இப்போ ஃப்ளோ சார்ட்டில் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்? ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டைமண்ட் ஷேப் பாக்ஸ் வந்து கண்டிஷன்ஸ் கொடுப்போம். கண்டிஷன்ஸ் அப்படின்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன மிஸ் அப்படின்னா, இப்போ A = B+2 இல்லாட்டி 1 = 2+2 அந்த மாதிரி சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது தான் வந்து நம்ம வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். டைமண்ட் ஷேப்டு பாக்ஸஸ் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம், இப்போ A is less than B, 1 is greater than 2 அப்படி இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதுதான் வந்து கண்டிஷன்ஸ் இது இப்படி தான் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம டைமண்ட் ஷேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஏரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆகுது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஏரோஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ட்ரூனா ட்ரூ வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஏரோஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது, ஒரு பாக்ஸில் இன்னொரு பாக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏரோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து காமனான பேசிக்கான கான்செப்ட்ஸ் வந்து பாய்வு படங்களில். அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்டர் நான் சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா
இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்புட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம், ஏபி நம்ம கொடுப்போம். சரியா? பேரலோகிராம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்புட் அவுட்புட் வந்து பேரலோகிராம் பாக்ஸஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம வந்து எரர் ஃபைண்டிங்கில் வந்து மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 மார்க்ஸ்லாம் நான் கொடுக்கலாம். ஸோ என்டர் வந்து என்டரும் கொடுக்கலாம், ஸ்டார்ட்னு கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ பேரலோகிராம் பாக்ஸஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறத வந்து இன்புட் அவுட்புட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலரில் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து டைமண்ட் ஷேப் பாக்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பேரலோகிராம். ஸோ இன்புட் அவுட்புட் எல்லாமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற இதில் கொடுப்போம், பேரலோகிராம் பாக்ஸஸில் கொடுப்போம். அடுத்தது வந்து எக்ஸிட் பார்த்திங்கன்னா என்ன பாக்ஸஸில் கொடுத்துருக்கோம், நம்ம காமனான ரெக்டாங்குலர் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ என்டர் எக்ஸிட் பதிலாக நம்ம ஸ்டார்ட்டு எண்டுன்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாய்வு படத்தில் குறைபாடுகள் வருமாறு. ஸோ பாய்வு படங்களில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நெறிமுறைகளை கணிப்பொறி, நெல்லாக்க மொழி அல்லது போலி குறிமுறை ஆகியவற்றில் குறிப்பிடுவதை விட பாய்வு படங்கள் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ வந்து ஒரு ஸோ அல்கோரிதமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை விட நமக்கு ஃப்ளோ சார்ட்டில் வந்து கொஞ்சம் லெஸ் காம்பேக்ட் தான், ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸி கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது நெறிமுறையின் அடிப்படை படிநிலை அமைப்பு தெளிவற்றதாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறோம், ஒரு பேசிக்காக வந்து நம்ம அந்த ஹையரிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும் இல்லையா, அது வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். இதே வந்து நம்ம அல்கோரிதம் நம்ம எழுதும்போது வந்து ஈஸியாக இருக்கும். பட் இதில் வந்து ஃப்ளோ சார்ட்டில் கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து தேர்ந்தெடுப்பு கூற்றுகள், மடக்கு மற்றும் மடக்குகள் போன்றவை முறையான வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடு பாய்வு அமைப்புகளாகும். பாய்வு படங்கள் இது போன்ற அமைப்புகளை வரைவதை வந்து கட்டுப்படுத்துவதில்லை. ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் லூப்ஸு, அதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணார். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒருங்கிணைப்பு பார்க்கலாம். ஒருங்கிணைப்பு தான் வந்து காம்போசிஷனாக வந்து சம்திங் வி ஆர் ஆடிங், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்வர்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டெப்பில் இன்னொரு ஸ்டெப் கொண்டு போகிறது. அடுத்தது வந்து கூற்று நிறைய சேர்த்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறது, அதுதான் வந்து ஒருங்கிணைப்பு. சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போ S1 S2 எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்கு. ஸோ S1 S2 ரெண்டும் சேர்ந்து வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறது. சரியா? ஓகேவா? ஸோ இந்த ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு P என்ற உள்ளீட்டை வந்து S என்ற கூற்று தீர்த்து Q என்ற வெளியீடாக தருவதற்காக நெறிமுறை பின்வரை எழுதப்பட்டுள்ளது. ஸோ என்னென்னா, Pங்கிற இன்புட், எஸ்ஸுங்கிற ஒரு கூற்று, சரியா, ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி Qங்கிற ஒரு வெளியீடு நமக்கு தருவதற்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ ஒரு சிக்கல் 2 பதிவுகளாக பிரிக்கப்பட்டால் முதலில் சிக்கல் தீர்வு கூற்றான S என்பது S மற்றும் S2 என்ற 2 தீர்வு கூற்றுகளாக பிரிக்கப்பட வேண்டும். சரியா? ஸோ வந்து S1 S2, ஸோ S1 S2 வந்து ஸோ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், ஆர்டர் பை ஆர்டராக வர்றது. ஸோ இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 by 1 அப்படியே வந்து சேம் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ S1 S2ங்கிறது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுதான் நம்ம S1 S2ன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து என்ன சொல்லுவோம்னா, S1 S2 வந்து இன்புட் அவுட்புட் ரிலேஷன் சொல்லலாம். ஸோ S1 வந்து R1ஆகவும் ஆராகவும் இன்புட்டை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து S2வாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ P S1 R S2 Q அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்குவோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விவசாயி புல்லு கற்று ஓனாய் சிக்கலை தீர்க்கிறது. ஸோ இது வந்து நம்ம ஃபார்மரு, கோட்டு, கிராஸு, வல்ஃபு அந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறது. ஸோ 6.12 பாருங்கள். இதில் வந்து நம்ம லாஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ரிவரில் வந்து ஃபார்மரு, கோட்டு, கிராஸு, வல்ஃபு 4 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ரிவருக்கு வந்து கிராஸ் ஆகி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மர் கோட்டு போகிறாங்க, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபார்மர் கோ டு ரைட் ஹேண்ட் சைட் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபார்மர் கோ டு கிராஸு வல்ஃப் எப்படி வரும்? RR. ஸோ ஃபார்மர் கோ டு வந்து இல்லை ரைட் ஹேண்ட் சைட் போயாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? RRLL. R ரெப்ரசன்ஸ் ரைட் ஹேண்ட் சைட், L ரெப்ரசன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்மர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்துட்டாங்க திரும்பவும். எதுக்காக? ஃபார்மர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தனால திரும்ப என்னாச்சு? ஃபார்மர் கோ டு கிராஸ் வல்ஃபான ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஆகுது? ஃபார்மர் மட்டும் எல்லாம் மாறுது. அடுத்தது
அடுத்தது வந்து கோட் ஆரில் இருக்குது, கிராஸும் எல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காங்க, வொல்ஃபு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? அடுத்து வந்து ஃபார்மரும் கிராஸும் சேர்ந்து ரைட் ஹேண்ட் சைடு போகிறாங்க. ஸோ ஆரும் ஸோ எஃப் ஃபார்மரும் கிராஸ் என்னவா மாறுது, இல்லை ரைட்டாக மாறுது. ஸோ மற்றது எல்லாமே எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் கோட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கோட் கிராஸ் வெல்ஃப் வந்து எல்எல்ஆர்எல். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த 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 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம லாஸ்ட் லெசன்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி போகிறாங்க, நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மரும் கோட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறாங்க. திரும்ப ஃபார்மர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராரு. திரும்ப ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கிராஸை வந்து எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகிறாரு. திரும்ப ஃபார்மர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராரு. ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, ஃபார்மர் வந்து ஃபார்மரும் கோட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராங்க. திரும்பவும் வந்து ஃபார்மரு வொல்ஃபு ரைட் ஹேண்ட் சைடு போகிறாங்க. திரும்ப ஃபார்மர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வராரு. திரும்ப ஃபார்மரு கோட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் கூட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். ரொம்ப வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரியும் எழுதலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூம்மா.